ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஸ் எல்லாம் மலர வைக்கலாம். நிறைய பேர் வந்து வாட்டர் லில்லி மட்டும்தான் சொல்கிறீங்க, லாட்டஸ் பற்றி காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. நிறைய ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பட்டெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. சிலதெல்லாம் பட்டு வந்து காஞ்சி போச்சு, அதனால தான் வீடியோஸ் போட முடியல. இது வந்து நம்ம மயூரியோட பட்டு தான். நேற்று நல்லா மழை பெஞ்சுது, இங்கெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சுது. பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனாலவே மயூரியில் பட்டு வந்து இப்போ நம்ம மலர வைக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஹால் மாதிரி விழுந்துருக்கு. ஸோ வந்து இது நம்ம மலர வைக்கணும். நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி லாட்டஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம மலர வச்சாதான் அது வந்து மலரும், இல்லைன்னா அப்படியே வந்து அது காயும். ஸோ இது மலர வைக்கலாம் வாங்க. இது நம்ம மிராக்கிளோட பட்டு தான். மிராக்கிளுமே நம்ம வந்து மலர வைக்கணும். இதில் வந்து நிறைய பிங்க் க்ளவுட் மாதிரி தான் இது இருக்கும். இதுலையுமே நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். இது நம்ம மலர வைக்கணும். பாருங்கள், இதில் வந்து நடுவில் வந்து ஹால் விழுந்திருக்கு. இதில் இன்னும் நிறைய பட்டு வந்திருக்கு. ஆனால் வந்து எத்தனை பட்டு மலரும் அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாம் காயும். இது பாருங்கள், இந்த பட்டே வந்து காயிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது நிறைய பட்டு வந்து காயுது. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அது வந்து நேச்சுரல் தான். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வேறு பட்டு நமக்கு வந்துடும். ஸோ வந்து இது மலர வைக்கலாமா? இப்போது இது வந்து மலர வச்சு காட்டலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் ஒரு கையில் வந்து இது மலர வைக்க முடியல. ஸோ நான் 2 கையில் மலர வச்சுட்டேன். இது வந்து நம்ம மிராக்கிளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூமர் தான் இந்த வெரைட்டி. பட் ஆனால் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி வெயில் வந்து தாங்காதனால பட்டெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போகுது. இன்னும் வந்து நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் மலரும். நான் வந்து இதில் வெளியில் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் காய ஆரம்பித்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் நான் இதை வந்து இப்போ மலர வச்சேன். இல்லைன்னா ஃப்ளவர் அப்படியே காஞ்சிரும். நாளைக்கு நான் இன்னொரு டைம் உங்களுக்கு இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இது வந்து நம்ம மிராக்கிள். இன்னும் நல்லா பெரிய ஃப்ளவர்ஸ் வரும்போது தான் இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்டெல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியும். சில நேரம் நம்மளுக்கு ஃப்ளாட்டிங் லீஃப் கூட அந்த ஃப்ளவர் வரும்போது நம்மளால் அந்த வெரைட்டியானே டவுட் வர மாதிரி தான் இருக்கும். அந்த ஐடி நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. மழை வரவும் பிளான்ஸு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இதுவுமே வந்து பட்டு வந்து பாருங்கள் காயுது. இந்த மாதிரி நிறைய பட்டு வந்து காஞ்சு போயிடுது. ஆனாலும் இல்லை, பட்டு வந்துட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை பட்டு மலரும் அப்படின்ட்டு. எப்படி என்னோடய ஃபஸ்ட்டு பட்டு வந்து இந்த அளவுக்காவது மலர்ந்தது, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம பிளான்ட்டு வந்து இந்த கிளைமேட்டோட அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது கூட அட்ஜஸ்ட் ஆக நம்மளுக்கு டைம் எடுக்கிற மாதிரி பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணணும். இது நம்மளோட பிங்க் க்ளவுட் தான். பிங்க் க்ளவுட்லேயும் வந்து ஒரு பட்டு இருக்குது. மழை வந்ததும் அது சாஞ்சு விழுந்துருக்கு. இந்த பூ நான் மலர வைக்கல, ஏன்னா இது நான் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து மலர வைக்கிற ஸ்டேஜ் தான். இன்னும் இதில் பட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. பிங்க் க்ளவுடெல்லாம் வந்து இப்போ தான் ஃப்ளவராக ஆரம்பிச்சிருக்கு, ரீபாட்டிங் முடிச்சுட்டு. இது வந்து நம்ம அமெரிக்க மில்லியா தான். அமெரிக்க மில்லியில் பட்டு வந்திருக்கு. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பட்டு பாருங்கள் காஞ்சி போச்சு. இங்கே ஒரு குட்டி பட்டு இருக்குது. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வர ஒரு வெரைட்டி தான். ஆனால் வந்து நம்மளுக்கு மண்ணில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது எனக்கு. நான் வந்து எனக்கு மண் இல்லாதனால சொன்ன மாதிரி வாங்கின மண் சரியில்லை. ஸோ நீங்களும் வந்து பிளான்டிங் பண்ணும்போது வாங்கும்போது மண்ணை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நேச்சுரலாக நம்ம மண் நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் அதை பிளான்டால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு சைட்லேருந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இப்போ தான் வந்து ஃப்ளவர் ஆகிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு பட்டு வந்தாலும் அது காஞ்சிடுது. நல்ல பட்டு வர்றதெல்லாம் வெயிலுக்கு காஞ்சிடுது. ஸோ நீங்களும் வந்து பாட்டிங் பண்ணும்போது மண்ணை வந்து நல்லா பார்த்தே செலக்ட் பண்ணுங்கள்.
இந்த இஷ்யூ வரும்போது தான் நான் ஒரு விஷயம் வந்து யோசனை பண்ணேன். நானாவது வேறு மண்ணை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்குவேன். பட் வந்து விவசாயம் பண்ணுறாங்களான்னு நினச்சி பார்த்தா அவங்க மண் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணவா முடியும்? அதுக்கு காரணம் மண் அல்கலைனாக இருக்குது நம்ம ஊரில். அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுக்கு மழை கம்மியாக இருக்குது. மழை கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து மரங்களெல்லாம் யாரும் வைக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அவங்க வீட்டோட சரி ஒரு ப்ளாட்டில் வந்து அப்படியே வீடு கட்டி அந்த செவருக்குள்ளேயே எல்லோரும் வாழ்கிறாங்க. ஸோ மரத்தோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோட் சைடில் அந்த இடத்துலையாவது கொஞ்சம் மரம் வைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா மரம் இருந்தால் தான் அந்த இலைகள் வந்து கொட்டி அது மண்ணில் விழுந்து அது வந்து மண்ணில் உரமாக அழுகி மண்ணில் வந்து உரமாக மாறிக்கும். ஸோ வந்து நம்ம மண் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தணல் கிடைக்கும். நிறைய மரம் இருந்தால் தான் நம்மளுக்கு மழையும் கிடைக்கும். ஸோ வந்து அதெல்லாம் எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மரங்கள் இருந்துச்சுன்னா அதோட வேர் வந்து மண்ணில் வந்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி விட்ரும். இல்லைனா மண் அப்படியே தரைஞ்சு போயிடும். மண்ணில் வந்து நம்ம மழை தண்ணி உள்ளே இறங்காது, பூமிக்குள்ளேயே போகாது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலாவில் ஒழுகி திரும்பவும் வந்து கடலுக்கே போயிடும். நம்ம மண்ணுக்குள்ளேயே போகாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மரங்கள் வேணும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 மரமாவது வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி வச்சு விடுங்க. அதோட தணலும் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். எனக்குமே இங்கே ஸ்பேஸ் இல்லை. பட் வந்து நான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடத்துல தான் மரம் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன். இது வந்து நான் வச்ச மரம் தான். எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ரொம்ப பெருசாகவே நல்லா வளர்ந்துடுச்சு. நான் ஆசையாக வச்ச வேப்ப மரம் இது கூடயே நான் வந்து வில்வ மரமும் வச்சுருக்கேன். வேப்ப மரம் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. இந்த மரம் வந்து எவ்வளோ தணல் கொடுக்குது, எவ்வளோ குருவிங்க இருக்குது இதில். எனக்குமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இது பார்க்கும்போது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஸ்பேஸில், நான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இடத்துல தான் வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது. இது ரோட்டில் தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த நடக்கிற ஸ்பேஸில் தான் இதை வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாேருக்கும் தணலும் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மரத்தை வைக்கிறதுக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பிளான்ஸோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய மண்ணை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நானும். ஒர்க்கெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. வெயிலுங்கிறதுனால என்னால் வந்து அதிகமாக செய்ய முடியல. கம்மியாக தான் நான் செய்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்டிங்கெல்லாம் பண்ணி நிறைய புது புது வெரைட்டி ஃப்ளவர்ஸோடு கண்டிப்பாக வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு ஒரு புது வெரைட்டியோட புது ஃப்ளவர்ஸோட கண்டிப்பாக நாளைக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.